திருப்பூரில் குவிந்தது மக்கள் வெள்ளம். நான் சொல்லலை, வீடியோவை பாருங்க. ஆக திருப்பூரில் இதுவரை கூடாத கூட்டம் கூடிடுச்சு. கோயம்புத்தூர்லேயும் கூடிடுச்சு. கோயம்புத்தூர்லேயும் மிகப்பெரிய கூட்டம். ஆக செந்தில் பாலாஜி அப்படியே பயத்தில் இருக்கிறாராம். கோயம்புத்தூர் தெற்கிலேயே நம்ம தேர்வோமா அப்படிங்கிற பயத்தில் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ஆக கொங்கு மண்டலமும் கலங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்தது டெல்டா போனாருன்னா தெரிஞ்சு போயிடும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அவருக்கு கணிசமான செல்வாக்கு இருக்குங்கிறது வெளியில் வந்துடும். ஆனால் நல்லா யோசிங்க, இதில் என்னென்னா, விஜய்க்கு இவ்வளோ ஆதரவு எப்படி வந்தது? சினிமாவில் கூட அவருக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இல்லை. இங்கே வயசானவங்க கூட ஆதரிக்கிறாங்க. அவங்கெல்லாம் நான் பேசி பார்த்தா அவங்க சினிமாவில் பெரிய ஆர்வம் இல்லை அவங்களுக்கு. ஆனால் விஜய்னு ஒரு நடிகர் இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்தளவு போய் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்களே, எப்படி இவ்வளவு செல்வாக்கு வந்தது? எப்படி இப்படி ஒரு மக்கள் கூட்டம் வந்தது? எம்ஜிஆருக்கு வந்ததுன்னா அவர் ஆரம்ப கட்டத்தில் இருந்து அரசியலில் இருந்தார். திமுகவில் இருந்தார், எம்எல்ஏ ஆனார். கருணாநிதியோடு சேர்ந்து அவரை முதலமைச்சராக்கினார். படிப்படியாக அரசியலில் அவரை கொண்டு வந்தாங்க. அவரே வந்தார். இவருக்கு அரசியல் எதுவும் படிப்படியாக வரல, திடீர்னு வந்திருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கூட்டம் கூடுறது பார்த்திங்கன்னா எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன, நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவன். அதனால் என்னுடைய மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன். என்னென்னா, தீய சக்திகளை இறைவன் அழிக்கும்போது ஒரு புதிய சக்தியை உருவாக்குவார். அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய சக்தி அவங்க இந்த தீயவர்களை அழிக்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு புதிய சக்தியை உருவாக்குவார். அதனால் இந்த திமுக என்ற தீய சக்தியை இறைவன் அழிப்பதற்கு தீர்மானித்து விட்டார். அதனுடைய ஒரு புதிய சக்தியாக இவர் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது என்னுடையது. இல்லைன்னா இந்த கூட்டத்தை என்ன வேலை கொலை பண்ணுவான், ஃப்ராடு பண்ணுவான், கள்ள ஓட்டு போடுவான், பித்தலாட்டம் பண்ணுவான், அந்த மனித பெட்டி அடிப்பாங்க, இதுங்களை இப்போ வாக்கு இயந்திரத்தையே மாற்றுவான், எல்லா இதையும் மாற்ற வேண்டிய சாதாரண ஆட்கள் நிற்கவே முடியாது. 1972 அக்கிரமங்கள் உச்சிக்கு போச்சு. கருணாநிதியை 71 அது முதலமைச்சராக வந்த உடனே அநியாயம், அக்கிரமம், ரவுடித்தனம் உச்சிக்கு போச்சு. அப்போ தான் எம்ஜிஆர் என்ற ஒருவர் வந்தார். அதை கடவுளே கொண்டு வந்த மாதிரி கொண்டாந்து அந்த தீய சக்தியை அழிந்தது. அது மாதிரி இந்த தீய சக்தியை அழிப்பதற்கு அவருக்கு விஜய்க்கு இறை சக்தி துணை போகுதோ என்னமோ அப்படிங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு வந்திருக்கிறது.